டேய் சிவா, என்னடா இது? டேய் எழுதுறா, இன்னைக்கு எக்ஸாமினேஷன் இருக்குல்ல. டேய் என்னடா இது? மணி 8டா. மணி 8 ஆயிடுச்சா? பின்ன சாரிப்பா, நைட்லாம் படிச்சு அப்படியே தூங்கிட்டேன். சாரிடா. டேய் ஐயோ, டேய் ஏன்பா ஒரு வயசு பையன் ரூம்க்கு வரும்போது கதவு தட்டணும் சென்ஸ் இல்ல? ஏய், என் வீட்டுக்குள்ள வரது உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா நானு? ஐயோ, வடை போச்சு. டேய் பனில என்னடா இது? சும்மா வடை போச்சு. இதான் உன் வடையா? என்னடா நடக்குதுங்க? இதான் ராத்திரி பூரா பாத்துட்டு இருந்தியா? இதான் படிக்கிற அழகா? போடா போய் குளிடா. ச்சே, கொஞ்சம் கூட ஒழுக்க வேணாம். உங்க அத்தால இந்த ஆளோட தொல்லை தாங்கல. அட ஆண்டவா, என்ன இந்த காலத்து பசங்க இப்படி பண்றாங்க? சீக்கிரம் போ. என்னப்போ தெரியும் நீ இது மாதிரி ஏதாவது வேலை செய்வேன்னு. என்ன மாதிரி வயசு பசங்களை கூட நம்பிடலாம், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே கூடாது. கிளைமேக்ஸ் பாத்துட்டு கொடுக்குறல. ஐயோ நீ வந்துடாத, நானே வந்துடுறேமா. டேய் இது என்னடா எக்ஸாம்? இங்கிலீஷ் பா. ஓ, அதான் ராத்திரி இங்கிலீஷ் படம் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்தியா? வாயை திறந்தா மூடவே மாட்டியா? கொஞ்சம் மொக்க படாம பாப்பா. டேய் இம்லே அது யூத் படம்டா. டேய் பாத்து ஓடுறா. டேய் முன்னாடி பாத்து ஓடுறா. முன்னாடி பாத்துட்டேன்ப்பா, பின்னாடியும் பாத்துட்டேன். என்ன பின்னாடிடா? டேய் பின்னாடி பார்த்து முன்னாடி விட்டியடா. அப்பா அட பாவி, டேய் ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டினா பொண்ணு பேக்க பார்த்துட்டு வந்து இங்க அடிக்கிறா. எங்க இருந்துடா வர நீ? டேய் என் மகன் ரொம்ப கோவக்காரன்பா. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல. சாரிப்பா, எக்ஸாம் லேட் ஆயிடுச்சு. நீ என்னடா போய் புள்ளடா டேய், கூட்டி போடா டேய். யோ இவர பெட்ரோல வாடகைக்கு வாங்குறியா? யோ காசு குடியா, காசு குடியா. நான் அதே டீசன்ட் ஃபேமிலியா? டீசன்ட் ஃபேமிலில இப்ப அப்பன பள்ளிய வந்து டிக்கல் எடுப்பீங்களா? டேய் என்னடா அந்த சம்மு நம்ம சுந்தரி மிஸ் முதுகு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு? அப்படின்னா இந்த சம் வருதுடா. என்னடா சொல்ற? கண்டிப்பா வருதுடா. அப்போ கண்டிப்பா இத கிழிக்கிறேன்டா. டேய் வசந்த். ஐயோ டேய் லெகதா வரேன்டா டேய். ஷேக்ஸ்பியர் பிளஸ் சுந்தரி மேடம். டேய் வசந்த் உன்னதான்டா. ஹாய் சிவா, வாட் a nice man. உன் நம்பர் என்னன்னு சொல்லு. ஏன் எதனா குளிக்கு போட்டு பிரைஸ் தர போறியா? உன் நம்பர் கரெக்ட் தான்டா. எந்த கிளாஸ்னே தெரிய மாட்டேங்குது. அது உன் ஹால் டிக்கெட்ல பார்த்தா தெரியாதா? ஏய் நைஸ் திங்கிங் மச்சி. பிட்ட ஜட்டில வச்சிட வேண்டியதான். டேய் இதுல எங்க அப்பா போட்டோ இருக்குதுடா. இன்னுமாடா அரியஸ் வச்சிருக்காரு? ஆமாண்டா, எங்க அம்மா பேர் கூட இருக்கு. மம்மி? டேய் இதை வச்சு 3 ஆடு 1 மாடு மிக்சர் கிரைண்டர் தான் வாங்க முடியும். எக்ஸாம்லாம் எழுத முடியாது. இது உங்க வீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்டா. அப்படியே அக்யூஸ் மாதிரி இருக்கிறார் பார். இப்போ என்ன மச்சான் பண்றது? ஒரு சின்ன பேப்பரை கூட உன்னால ஞாபகமா எடுத்துட்டு வர முடியல. நீ எல்லாம் எக்ஸாம்ல எதை ஞாபகம் வச்சுட்டு என்னத்தை எழுத போற? சார், நம்ம காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸருக்கெல்லாம் பட்ட பேர் மட்டும் வைக்க தெரியுது. என்ன பேரு? சார் உங்களுக்கு கூட பேர் வச்சிருக்கோம். நான்சென்ஸ். சின்னமணிங்கிற உங்க பேரை கு கு டெல் மீ. வேணா சார், அசிங்கமா இருக்கு சார். டெல் மீ. சரி குண்டுமணின்னு வச்சுங்களேன். வாட் இஸ் திஸ்? சார் சத்தியமா இந்த பேர்லாம் நான் வைக்கல சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு ஹால் டிக்கெட் கொடுத்துருங்க சார். எக்ஸாம் சார். கண்டிப்பா உனக்கு இன்னொரு தடவை ஹால் டிக்கெட் கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவேன்? உங்களை தான் சார். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா சார் உங்களை வெத்து வேண்டாம். சார் 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 ஓகே ஓகே எந்திரி தரேன். சார் சார் ஹால் டிக்கெட் கொடுத்துருங்க, கடிச்சாலும் அடிச்சிடும். சார் ஏமாந்துறாதீங்க, என்னமான்னு அடிக்கிறான். சாமி நான் படிச்சதெல்லாம் வரக்கூடாது சாமி. நான் பிட் எடுத்து வந்திருக்கிறது மட்டும்தான் வரணும். லபக்கு லாவியே நமஸ்துதே ஷில்பா. ஏன்டா சாமி கும்பிட்டு கண்ணு முழிச்சா சனி வந்து நிக்குதே. டேய் இந்த எக்ஸாம்க்கு எதுக்குடா கால்குலேட்டர் கொண்டு வந்திருக்க? மேத்ஸ் எக்ஸாம் கால்குலேட்டர் கொண்டு வராம எஸ்கலேட்டர் கொண்டு வருவாங்க. சி திரும்ப மேத்ஸ் எக்ஸாமா? மேட்ரு பார்த்துட்டு மேத்ஸ் எக்ஸாம் பண்ணிட்டேனே. சிவா சைன் பண்ணு. மேடம் ரீஃப்ல காணோம் மேடம். Anyone got extra pen? Yes, madam. ஏய் சிவா, அவளை பார்த்தது போதும், முதல்ல நீ சைன் பண்ணு. பார்க்க விட மாட்டீங்களா? யார் இந்த ஃபிகர்? அப்ளைடு மேக்ஸா? முட்டை கோடு எக்ஸு ஒய். என்ன பண்ணுறது? சக்கரா சிவா ஆண்டவா, நீ கிளம்பிட வேண்டியது தான். மேம் எஸ்
பேப்பர் ஐயோ இந்தாங்க. இன்னும் பேக்ல புடிங்க வச்சானுங்க. டேய் மிலிட்ரி, இன்னைக்கு எக்ஸாமு லபக்கு லாபி வா. பாத்ரூம்ல முக்கியம் இருப்பான்னு பார்த்தா இங்க உட்காந்துருக்கான் பாருடா. டேய் ஏன்ச்சிடுறா, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, தூங்கிட்டு இருக்கான் பாரு. டே மச்சான், இன்னைக்கு எக்ஸாமினேஷனால பென் கொடுத்தாலே அந்த பொண்ணு எந்த கிளாஸ்டா? ஓ, பெண் கொடுத்த பெண்ணா? சிந்தியா, அவ ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸா? அந்த கிளாஸ்ல படிக்கிற இந்த தருதல கூட அவளை பத்தி சொன்னதே கிடையாது. சொன்னா மட்டும் ஞாபகம் வச்சுப்பியா? ஆனாலும் மச்சான், இப்படி ஒரு ஃபிகர் எப்படி கண்ணில் படம் போயிட்டா? அவளே கேள. ஹே, எக்ஸாம் ஹால் நேம் பென் வாங்குனீங்கல்ல, அது கொஞ்சம் தர முடியுமா? இங்க தான் வச்சேன். சிந்தியா இருடி, டைம் ஆச்சு, போலாம் சிந்தியா. ஓகே, பென்னு நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்க. என்னடி வசந்த் கூட சண்டையா? அவன் எங்க வச்சேன்? கஞ்ச பையன். ஆமா மச்சான், அவளோட போறது ஆள் பிரியா தானே? ஆமா. அப்புறம் என்ன அவன்கிட்ட பேசாம போயிட்டு இருக்கா? அவளுக்கு எனக்கும் பிரச்சனை மச்சான். என்ன பிரச்சனை மச்சான்? டேய் காலைல எனக்கு ஃபோன் பண்ணா, நான் ஃபோனை எடுத்து பேசினேன். அதுக்கு கோச்சிங்கனாடா. அதுல என்னடா பிரச்சனை? அவள் ஃபோனில் எப்பவுமே 50% தான் பேலன்ஸ் இருக்கும். அல்ப எப்பவுமே மிஸ் கால் தான் கொடுப்பா. இன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது எதோ நம்ம எடுத்து பேசிட்டேன்னா அவளுக்கு அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் பிரியாக்கும் இன்கமிங் ப்ராப்ளம்டா. என்ன அடி அடிச்சான்டா. மா பசிக்குதுமா. வந்துட்டியா? ஏண்டா அப்பா அவ நல்லா மாட்டி விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டியாமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சப்ப மேட்ரு. நீ போய் சாப்பாடு கொண்டு வாமா, பசிக்குது. சப்ப மேட்டரான், என்னதான் லாங்குவேஜோ. ஹலோ ஹலோ, ஒருத்தன் கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான், வந்த ரிமோட் எடுத்து ஆன் பண்ணி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியே. ஒரு வார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டியா நீ? சரி, என்னாச்சு? நீ எல்லாம் ஒரு மகனாடா? எவனோ ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட மாட்டி விட்டு போயிட்டியடா. டேய் எப்படா சாப்பிட்ற நீ? இனிமேல் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாருமா, சும்மா பேசிட்டே இருக்காரு. உனக்கு வாயிலே கட்டு போட்டுருக்கணும். வாயில கட்டா? நான் கண்டிக்கும் போதெல்லாம் நீங்க தானே செல்லம் கொடுத்துட்டே இருந்தீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான். கேப் கிடைச்சா டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பிரியா பேபி, 50 பைசாக்கு நீ கோச்சிக்கினியே, உனக்காக நான் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். நிஜமாவா? ஐ அல்ப. சரி, இந்த சந்தோஷமான மூட்ல நம்ம அப்படியே சின்ன போயிடலாம். என்ன படம்? போர்வைக்குள் போர்க்களம். சீப்போட. இப்படிதான் சொல்லு. உள்ள வாடி புள்ளத்தன படம் மட்டும் 2 ஷோ கண்டினியூஸா பார்த்தல. அப்புறம் அவ்வளவு வயசு சொல்லு. சரி, இது என்ன புல்டாக் கட்டிங்கா? நாய் நக்குன மாதிரியே இருக்கு பேபி. டேய் நீ என்ன சுத்தம் வர மாட்டியா? வேலை ரொம்ப முக்கியம்டா. ஓகேடா. டேய் மிலிட்ரி, என்னடா அங்க கூட்டம்? டேய் மச்சான், பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் விசிட் டேட் போட்டுருக்காங்கடா. ஏய். டேய் நான் இதுக்கு தான்டா இத்தனை நாள் மல்லிப்பூ அல்வாவோட வெயிட் பண்ணிருந்தேன். சரிதான் போட, நம்ம ஊர்ல இல்லாத இண்டஸ்ட்ரி அந்த ஊர்ல இருக்கு. நான் வரல. டேய் உன்னை எவன் கூப்பிட்டான்? எனக்கு என் பிரியா இருக்கடா. சும்மா டேய் எல்லா கிளாஸ் ஃபிகர் வருது. டேய் உன் கிளாஸ் வருதா? அப்ப நானும் கண்டிப்பா வரேன் மச்சான். டூர் இன்சார்ஜ் நம்ம தான். ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க. மச்சான் ஏதோ டகல் பண்ண போறான். Cheers. ஏய் ஃபோன்ரா. ஹாய் டார்லிங். எங்கடா இருக்க? இங்க தான்டா இருக்கேன். டேய் செல்லம், இன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. நம்ம ஆக்டிவா இருக்கணும். ஓகே? சரிடா, நீ சீக்கிரம் வந்து தொலை. ஓகேடா. டேய் போனை வச்சுட்டு குடுறா. டேய் ஐயோ ஆமாமா, என் ஃபோன் பண்றான்டா. எடுத்து தொலை. டேய் வசந்த், எங்கடா இருக்க? எல்லா டிக்கெட்டும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் ஃபிகருங்களோட சாரி மேடத்தோட எவ்வளவு நேரம் தனியா நிக்கிறது? என்கிட்ட தான் சார் இருக்கு டிக்கெட்டு. நானும் சிவாவும் பக்கத்துல தான் சார் இருக்கோம். சிவாவா? அவன் ஒரு மாதிரியான ஆளாச்சே. சரி சரி, சீக்கிரமா வந்து தொலைங்க. டக்குனு ஓடு மச்சான். இப்ப நான் தவணா போய் நிக்கிறேன். சீ வாயை மூடி வா. அவனே டேய் வீடு குச்சி முட்டில வருதுடா. டாய்லெட் போற வாடா. பக்கே போய் டேய் எந்த டிபார்ட்மென்ட் தெரியுமாடா? சீ கம்பார்ட்மென்ட் தெரியுமாடா? ஆமா பையன் சுந்தரியோட வர்ஷம் நிக்கிறான் மச்சான். போலீஸ் காரங்க தப்பிச்ச ஒரு மாதிரி வராங்க பாருங்க. வாங்கடா. அங்க பேஸ் குடியா? வாங்க வாங்கன்ற. அங்க பாத்தீங்களா ஆட்டி அடிச்சிட்டு வரா. மேடம் நல்லா இழுத்து பிடிங்க. டேய் வாங்கடா. கை எடுங்கடா. டேய் உங்களை காப்பாத்த கை கொடுத்தா என்ன இறக்கி விட்டா வரீங்க. உங்களை வேலையா? ஆமா என்ன யாரோ இறக்கி விட்டாங்க மேடம். எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் நீங்க லேட்டா வந்துட்டு என்ன இறக்கி விட்டு வரீங்களா? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். சிவாக்கு வயித்து வலி சார். அதனால டாஸ்மாக் போயிட்டு டானிக் வாங்கிட்டு வரோம். என்னது? டாஸ்மாக்ல டானிக்கா? ஆமா மேடம். ஆமா மேடம், நீங்க இப்படி கேப்பீங்க எனக்கு தெரியும். அதான் கையோட வாங்கிட்டு வந்தேன். டேய் குடிச்சிட்டு வந்து உளறீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? குடிச்சு வந்திருக்கேடா கருவாயோ. சீ கெட்டலாம். போட்டா குடுக்குறேன். மேடம் இடுப்புல கை. ஏய் பிரியா இருடி. மச்சான் இன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்து. ஏய் பிரியா பிரியா. குடிகாரனா? இந்த ஃபிகர் நல்லா இருக்குடா. ஏய் பிரியா இருடி, ஃபுல் செட்டப் போட வந்திருக்கேன். என்ன பக்கத்துலயே வந்துட்டான். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ரொம்ப வழிறானே. சரி அதை விடுங்க. நீங்க வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அப்போ
நான் வரது உங்களுக்கு தெரியாது. சத்தியமா தெரியாதுங்க. அவசரத்துல ஐபாட் மறந்துட்டு வந்துட்டேன். தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கீங்க? எவனையா கேட்டா கொடுக்க போறான். இவன் உக்காண்டே ஜாகிங் போறான். ஒரு நிமிஷம். டேய் ஐபாட் கொடு. என்னடா டேய் இந்த பாட்டுக்கு தான் உக்காண்டே இந்த ஓட்டம் ஓடனியா? எந்த ஃபிகரடா ஷேர் பண்ற? இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணா? டேய் அவங்க அப்பா பெரிய ரவுடிடா, போட்டு தள்ளுற போறான், பாத்துக்கடா. உங்க அப்பா என்ன பண்றாரு? பிசினஸ் மேன். இந்தாங்க, இதை வச்சு பூரா இங்கேயே சுற்ற வேண்டியதுதான். ஹாய், மை ஃபேவரட் சாங். ஃபேவரட் சாங்கா? ஏப்பா இங்க என்ன நடக்குது? ட்ரெஸ் வேற தரமாரா இருக்கு. சார் கம்பியை பிடிக்க போறேன் சார். கம்பியை பிடிக்க உனக்கு என்ன காக்கா வலிப்பா? போய் படுப்பா. சார் எனக்கு பாட்டு கேட்கலன்னா தூக்கம் வராது. ஆமா, உனக்கு பாட்டு கேட்கலன்னா தூக்கம் வராது, இன்னொருத்தனுக்கு பால் குடிக்கலன்னா தூக்கம் வரலம்மா. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணதான் நான் கிடைச்சேனா? போய் படுப்பா. என்ன அங்கேயே பாக்குறான்? குட் நைட். குட் நைட், குட் நைட். போய் படுப்பா. குட் நைட் சார். போடா. ஏமா ஃபுல்லா போத்திட்டு தூங்குமா. இப்போ ஒருத்த வந்து பாட்டு கேட்ட மாதிரி இன்னொருத்த வந்து படம் எடுத்துட்டு போயிட போறான். புரியுதா? ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. மேடம் எங்க? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே அவனோட போய் குடிச்சிட்டு வந்தேன். சத்தியமா பேச. ஓகேடா செல்லம். இப்போ எதுக்கு அந்த டாகை பத்தி ஞாபகப்படுத்துற நீ? இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்க இருந்து பாக்கும்போது நீ விண்ணை தாண்டி வருவ ட்ரிஷா மாதிரியே இருக்கடா. நிஜமாவா? சீ சும்மா சொன்ன. நீ ட்ரிஷாவை பார்த்ததே இல்லையா? இந்த ஹார்ட் இன்னும் சொல்லுது தெரியுமா? பிரியா பிரியான்னு சொல்லுதா? லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லு. நீ அதுலயே இரு. போடா. பிகு பண்ணாத. எங்க ஆகாட்டு ஆ எவ்வளோ பெரிய வாய் உனக்கு. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் தெரிவோம். ஓ புதுசா கல்யாணம் ஆன கேரளா கப்பல்ஸ் போல இருக்கு. சார் நீங்க ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தா நல்லா ஜிலு ஜிலுன்னு கூலா இருந்திருக்குமே. இருந்திருக்கோம். ஆனா நீங்க இங்க தானே சார் புக் அதுவும் வாஸ்தவம் தான். பாஸ்கர் அவரு எங்க அப்பா சார். பூ பழம் பால் எல்லாம் இருக்கு. ஸ்வீட் எங்க? வந்துட்டு இருக்கு சார். ஸ்வீட் எடு கொண்டாடு. ஷட் அப். ஏப்பா ஐவி டூர் வந்தீங்களா இல்ல அனிமன் டூர் வந்தீங்களா? இப்படி கூத்தடிக்கிறீங்க ஜோடி ஜோடியா. எந்திரிச்சு போட முதல்ல. சார் கொஞ்சம் திராட்சையாவது. டோன்ட் டச் டா. லைட் ஆஃப் பண்ணிட்டு போடுமா. கூத்தடிக்கிறானுங்க கூத்தம். மல்லையா வந்துட்டேன். யார் உங்க அப்பாவா? சரி சட்டை புட்டுன்னு குளிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிவாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு ½ போகணும். சார் நான் போறதுக்கே ½ ஆகும் சார். பாவி நைட்டு என்னத்தை தின்னு தொலைச்சானோ. சரி சரி ரிசப்ஷனை நாஸ்தி பண்ணிடாத. பாத்ரூம்ல போயிட்டு வா. மேடம் சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாம போற இடத்துல ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். நம்ம காலேஜ் மாதிரி ஜோடி ஜோடியா அங்கங்க பிரிஞ்சு போய் மானத்தை வாங்கிடாதீங்க. லென்ஸ் கூட ஓபன் பண்ணல. என்னதான் போட்டோ எடுக்கறானோ. ரூம் போட்டுருக்கு. மேடம் நான் சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். லிசன், இப்போ நாம போறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. மகாலிபுரம் கைடு மாதிரியே பேசுறாங்க. யார் அவன்? நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா சொம்பு தூக்கணுமா? எதுலயுமே ஒரு பிடிப்பு வேணும். அதாவது இதான் சொன்ன பிடிப்பா. பிரியா சாரி மேடம், நைட்டு பூரா தூங்கலையா, அதான் தலகாணின்னு நினைச்சு இவர் ரொமான்ஸ் பாத்தியா? அப்படியே தூங்கிட்டேன். சார் பசங்களாம் பார்க்கறாங்க. சீக்கிரம். ஓகே ஓகே. அப்புறமா பசங்க பார்க்காதப்போ தூங்கவா? போங்க சார். ஆச்சா சார். சொல்லு கொஞ்சம் சார் இறங்கிச்சு பேண்ட் கொஞ்சம் தூக்கிறீங்களா? ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இவனுங்க நம்மள மதிக்கிற மாதிரியே தெரியல. டேய் சிவா, இந்த கருப்பு நடி போட்டா ட்ரெஸ்ஸே தெரியாதா? ஐயோ கொஞ்சம் மேடம் போங்க இங்க சார். இருக்கிறதுல நீங்க தான் கும்முன்னு இருக்கீங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். வாங்க. அட இங்க ஒன்று கும்முன்னு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஸ்வீட் நேம்? ஜாங்கிரி. உனக்கு தான் எட்ல இல்ல, அப்புறம் நான் எம்புற. வேர் இஸ் த மெயின் டாய்லெட்? தட்ஸ் ஆல். ஓ நானும் அதுதான்ப்பா விசாரிச்சேன். நீ சார் அந்த பக்கம் லேடிஸ் டாய்லெட் இப்படி வாங்க. We do software programming, computer graphics for various clients.
மேடம் இவன் என்ன சொல்றான் இங்கிலீஷ் படத்துல வரா மாதிரி 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கான். டேய் இண்டஸ்ட்ரியல் விசிட் சாவடிக்கிறாங்கடா ச்சே நீ எங்கடா கிளம்பிட்ட போகும்போதே வாய வேஸ்டியா போய் வாய கழுவிடா. டேய் சொல்றா ஷாப்பிங் தானே போற உன்ன மாதிரி இத்து போன பசங்க தான்டா ஷாப்பிங். என்ன மாதிரி சோக்கான பசங்க பிஸ்கு பிஸ்கு மீட்டிங் சி டேட்டிங். ஓ பிரியா பிரியா கையடா, சீ. ஃப்ரீயா ஃப்ரீயா டச் பண்ண வேண்டிய இடத்துல டச் பண்ணிக்கிறேன். பாய். டேய் வசந்த் சொன்னா கேட்ட டேய் டேய் லூசு நில்றா. இவன் போயிட்டானா பாருக்கு நம்ம தனியா தானே போனோம் விடக்கூடாது. ஹலோ ஹலோ நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. ரூம் நம்பர் 12 ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது. நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா உடனே தடுத்து நிறுத்திடலாம். வாடி இத்து போன பையன் நான் சொல்ற ஐ அம் கமிங் ஆப் கிவிங். நைஸ் மூட் லைட்டிங். பிரியா டார்லிங். சாரி சார் உங்க ரூமா தெரியாம வந்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க சார். டேய் நில்றா. ஐயோ நானும் வந்தா நல்லா இருக்கேன் சார். அடிங்கோ நீ தப்பு பண்ண வந்துட்டு எங்க 2 பேர் மேலே சந்தேகப்படுறியா? இல்லம்மா நம்மள தப்பா நினைக்கிறான். டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. எல்லாம் தெரியுதா? எங்க எட்டி பாப்போம். ஏய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஹனிமூன் கப்பல்ஸ் இருக்க ரூம்ல இப்படி ஒளிஞ்சு நின்னு பாப்பியா? வா நான் வேற ரூம் போவோம். கை விடுறா. இடுப்பையும் விடுறா. கொஞ்சம் விட்டா எங்க 2 பேரையுமே லைட் பிடிக்க சொல்ல போல இருக்க. இனிமே உங்க 2 பேரையும் எங்கேயாவது சேர்ந்து பார்த்தேன் அதுதான் உன் காலேஜ் லைஃபுக்கே லாஸ்ட் டேயா இருக்கும். 4 வருஷ கனவு சார். 6 மாசமா பிளான் பண்றோம். பேபி டேய் 4 வருஷமா ஒண்ணும் பண்ணாம இப்ப என்னடா பண்ண போற? உடா பண்ணுவோம் சார். நீங்க பயந்துறாதீங்க. என்ன ஆமா தவளை மாதிரி ஏக்குறா. ஐயோ மச்சான் அதுக்குள்ள முடிச்சிட்டியா? உன் மேல தானே. நான் என்னடா பண்ணேன்? சரி வா போலாம். டேய் எங்கடா? நீ ரொம்ப டென்ஷனா இருக்கல மச்சான். ஒண்ணும் கூல் பண்ணதான். சரி வா போலாம். வாடா. நீ படுமா. ஓ ரூம்ல போய் படுமான்னு. ஜஸ்ட் மிஸ். நீங்களும் படுங்க சார். சரிம்மா. சார் உங்க ரூம்ல போய் படுங்க சார். சாரிமா. சொதப்பிட்டான்.